டிவிகே சார்பாக சபரிநாதன். சரிங்களா? டிஎம்கே சைடு விக்ரமராஜாவா? ம். ஏ விக்ரமராஜா. ஏடிஎம்கே சைடில் வந்து விஎம் ரவி. ஆனால் விஎன் ரவி, விக்ரம் ராஜா, சபரிநாதன் 3 பேரில் ஓட்டு விஎன் ரவிக்கு. ஏடிஎம்கே சார்பா விஎன் ரவி, திமுக சார்பா பிரபாகர ராஜன், விஜய் கட்சி சார்பா சபரீசன், வேல்முருகன் நிற்கிறாரு சுயேட்சையா. வேறு அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. இந்த வாட்டி யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த ஒரு விருங்கம்பாக்கம் தொகுதியில்? உதயசூரியன். உதயசூரியன். எதனால உதயசூரியன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? பொதுவாக வந்து எல்லாம் நல்லது பண்ணுறாரு. இது வரைக்கும் பெண்களுக்கு பர்டிகுலர்லி நல்லது பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஐ திங்க் பீப்புள் ஆர் ஹாப்பி அபவுட் தட். ஸோ ஐ திங்க் ஒன்ஸ் அகெயின் ஹி வில் கம். டிஎம்கே ஜெயிக்க சான்ஸ் இருக்குது. டிஎம்கே தான். டிஎம்கே அடுத்து ஏடிஎம்கே 2 பேருக்கு தான். எனக்கு தெரிஞ்சு விஎன் ரவி ஜெயிப்பார். விஎன் ரவி எதனால அவர் ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ அவர் கரண்ட் செட்டிங் அவர் வந்து இந்த ஊருக்காரு நல்லா செய்வார் எல்லாத்துக்கும். அதனால அவர் தான் ஜெயிப்பாருன்னு எனக்கு ஒரு 4 முனை போட்டி. யார் ஜெயிப்பாங்கன்றது டஃப்பு தான். இந்த தமிழ்நாட்டு மக்களை நான் ஒரு நாள் இல்லை தமிழ்நாடு மக்கள்னு வேணாம், உங்கள் தொகுதி இந்த விருங்கம்பாக்கம் தொகுதியில் மட்டும் நான் கேட்குறேன். யார் ஜெயிப்பாங்கன்றது சொல்ல முடியாது. கன்ஃபார்ம்டாக ஃபிங்கர்ஸ் கிராஸ் தான். ஏன்னா ஆளுங்கட்சி டிஎம்கே. ஓகே, அண்ணன் போன வாட்டியே விஎன் ரவி என்ன விட்டுட்டாப்புல, கொஞ்சம் லைட்டு இதில் விட்டுட்டாப்புல. ஸோ டஃப் ஃபைட்டு கொடுப்பாருன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். யார் ஜெயிப்பாங்கலாம் கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியாது. நல்ல டஃப் ஃபைட் இருக்கும். ஏன்னா அவர் சீமான் எப்போவுமே ஒத்தையில் நிற்கிறாரு. ஸோ அவருக்கான ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கும், டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். டிவிக்கே ஓட்டை பிரிப்பாங்க. ஸோ அந்த ஸ்பாய்லர், அவர் வந்து ஸ்பாய்லர் கேம், கம்பல்சரி ஸ்பாய்லர் கேம் ஆடுவார். ஸோ அப்படின்றப்போ ஏடிஎம்கேவும் டிஎம்கேக்குள்ளே தான் ஃபைட் வரும். ஆனால் யார் ஜெயிப்பாங்கன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். டிவிகே தானா? டிவிகே தானா? ஆமாம், கண்டிப்பாக. நாங்கள் நிறைய பேர்ட்ட கேட்டு வந்துட்டு இருக்கிறோம். எல்லாரும் டிஎம்கேன்றாங்க. சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்க. அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. டிவிகே தான் ஜெயிக்கும் இந்த வாட்டி. ஏன்னா மாற்றம் வரணும். எப்போ பாரு ஒரே இதுலேயே குண்டு செட்லேயே குதிரை ஓட்டிகிட்டு இருக்க முடியாது. ஒரு வாட்டி மாற்றம் வந்தால் தான் நமக்கு தெரியும் எப்படி இருக்கும்.